ஒருவேளை உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் போயிட்டுருக்கு. கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, எந்த பேங்க்கும் உங்களுக்கு லோன் தராத ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்க. அதனால நீங்க ஒரு 5 பைசா வட்டியில லோன் வாங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நான் கந்து வட்டியில மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேங்க. மாசம் மாசம் நான் வட்டி மட்டுமே தான் கட்டிட்டு இருக்கேன். அசல் அடையவே மாட்டுது. இந்த வார்த்தையை நெறைய இடத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த கந்து வட்டின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 நீங்க லோன் வாங்குறீங்க வச்சுக்கங்களேன். அதுக்கு 5 பைசா வட்டி போடுவாங்க. 5 பைசா வட்டின்னா ரூ. 1,00,000க்கு ரூ. 5,000ங்க. ரூ. 5,000 வட்டி. மாசம் மாசம் அந்த ரூ. 5,000 அவங்க கட்டணும். ஆனா இந்த பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 5,000 தான் உங்களால கட்ட முடியுமே. இல்லைங்க, அந்த ரூ. 5,000 கூட அசல் ஒரு ரூ. 5,000 சேர்த்து நான் ரூ. 10,000 கட்டுறேன் நம்ம சொன்னோம்னா, அது ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, நீ எப்போ உங்க அசல கட்டுறியோ அதோட முடிஞ்சிடணும். ஒரே அமௌண்ட் ரூ. 1,00,000 குடுத்து உங்க கடன அடைச்சுக்கணும். நடுவுல இந்த கொஞ்சம் கொஞ்சமா அசல கொஞ்சம் சேர்த்து, வட்டிய கொஞ்சம் சேர்த்து கட்டுறதெல்லாம் கணக்கே வேணாம். அப்படி சொல்றாங்க இல்லையா? அதுதான் கந்து வட்டி. ஒரு சிலர் 2 பைசா வட்டி வாங்கியிருப்பாங்க. ஒரு சிலர் 3 பைசா வட்டி வாங்கியிருப்பாங்க. இந்த பைசா பைசா வட்டின்றது பார்க்கறதுக்கு 1 பைசா 2 பைசா இருந்தாலும் அவங்களால முழுமையா அவங்க கடனை அடைக்க முடியாது. அந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பர்சனல் லோன் தராங்க, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனும் தராங்க. பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே சாதாரண டாக்குமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஒருவேளை நீங்க சேலரி எம்ப்ளாயா இல்லாம செல்ஃப் எம்ப்ளாயா இருந்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்கான லோன் ஆஃபர் இருக்கு. அது எப்படி நீங்க இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கறத பத்தியும், எப்படி இந்த லோனை வாங்குறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போய்ச்சுமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தெளிவாக எனக்கு நான் மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பர்சனல் லோன் இருக்குது, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சில பேருக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி மூலமாக, அதாவது அடமான கடன் மூலமாக உங்களுக்கு லோன் தராங்க. ஆல்ரெடி ஒரு அடமான கடனில் வீடு போயிட்டுருக்கு, அந்த லோனை நான் கட்டிகிட்டு இருக்கேன், அங்கே வட்டி அதிகமாக போடுறாங்க, இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணமும் தேவைப்படுதுன்னா நீங்கள் அந்த அடமான கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதை அப்படி நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் மார்க்கெட், பஜாஜ் ஃபின்சேவ், பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட், இந்த பஜாஜ் மார்க்கெட் இவங்க எல்லாமே ஒரே ஆள் தான். பஜாஜ் மார்க்கெட்டுக்கும் பஜாஜ் ஃபின்சேவுக்கும் வித்தியாசம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபின்சேவ் ஆப்பை பொறுத்த வரைக்குமே அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. பஜாஜ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே பஜாஜ் ப்ராடக்டாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்களோட லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து இவங்க பர்சனல் லோன் தராங்க, ஹோம் லோன் தராங்க, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோன் தராங்க, நிறைய விதமான லோன் தராங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து இந்த லோன் தரதுனால இது பஜாஜ் மார்க்கெட்டுன்னு சொல்லப்படுது. இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா லோன்ஸ், கார்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. இதில் லோன்ஸை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோன் அண்ட் லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க வச்சுங்களேன், இந்த பர்சனல் லோன் இது பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டுமே தரதில்லை, லெண்டிங் பார்ட்னரோட சேர்ந்து தான் இந்த லோன் தராங்க. என்ன இந்த லெண்டிங் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பி, இவங்க 5 லட்சம் வரைக்குமே இந்த ஆப்பின் வழியாக தராங்க. ஸோ இதுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்லேருந்து இந்த கிரெடிட் பி லிங்க்குள்ளே போயிடும். ஸோ இதுக்கு எவ்வளோ தராங்கன்னா 5 லட்சத்துக்கு லோன் தராங்க, 15% பெர் ஆனம் வட்டி போடுறாங்க. ஃபினபிள் ஃபைனான்ஸ் இவங்களும் 10 lakhs வரைக்கும் லோன் தராங்க. ஒரு 16%, அதாவது 15.95% அதுக்கும் வட்டி போடுறாங்க. எல்என்டி ஃபைனான்ஸும் இந்த ஆப் மூலமாக லோன் தராங்க. 5 ஆப்பு இந்த ஆப் மூலம் லோன் தராங்க. லெண்டிங் பார்ட்னர்னால இவங்க லிங்க்ஸ்லாம் அதில் இருக்கும், நீங்கள் கொடுத்துட்டு அவங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் இப்போ ஒரு லோன் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும், டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்த பிறகு செலக்ட் யுவர் ப்ரொஃபஷனல் கேட்கும். அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, அதாவது நீங்கள் சேலரி எம்ப்ளாயிஸ், பிஸ்னஸ் எம்ப்ளாயி கேட்குது. பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் கொடுங்க. ஸோ அதாவது இங்கே வார சம்பளம், நாள் சம்பளம்லாம் கிடையாது. நான் ஒரு கடை வச்சுருக்கேன், எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ பணம் வருது போகுதுன்னு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வச்சுக்கணும். ஸோ அது நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த், ஃபுல் நேம் கேட்குது, பின்கோட் கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னா உங்களுடைய லோன்ஸ் யார் யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க விஷயத்தை அவங்க காட்டுவாங்க. செக்குன்னு ஒரு ஆஃபர்னு வரும், அது நீங்கள் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு கேட்குது. நான் ஒரு 10 lakhs போட்டிருக்கேன். பேன் கார்டு நம்பர் கேட்குது, நேம் ஆன் பேன் கேட்குது, பேன் கார்டு நம்பரில் என்ன நேம் இருக்குன்னு கேட்குது. ஸோ பேன் கார்டில் என்ன நேம் இருக்குன்னு நீங்கள் கொடுத்த பிறகு நெட் மந்த்லி சேலரி கேட்குது, டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அதில் நீங்கள் படிச்சுட்டே கொடுங்க. அதுக்கான எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்புக்குண்டான மெசேஜ் தான் அது. அது நீங்கள் கொடுத்த பிறகு எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரி கேட்குது, ப்ரைவேட் எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாயா கேட்குது. நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விஷயத்தை அது கேட்கும். நீங்கள் தனியாரில் சின்ன கடை வச்சுருக்கீங்களா, என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க விஷயத்தை அது கேட்குது. ஸோ நீங்கள் எம்ப்ளாயின்னு போட்டிங்கன்னா அதுக்கான கம்பெனி நேம் கேட்கும். பிஸ்னஸ் போட்டால் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க விஷயத்தை அது கேட்குது. பர்சனல் இமெயில் ஐடி கேட்குது. சப்மிட் கொடுத்த பிறகு
உங்களுக்கான லோன் ஆஃபர் உங்களுக்கு காட்டுவாங்க. அது உங்களுக்கு சூஸபிளாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய உதாரணத்துக்கு 10 லட்சம் கேட்குறீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு 7 லட்சம் தான் எலிஜிபிலிட்டி காட்டுறாங்கன்னா, அதுக்கு என்ன இஎம்ஐ, அதுக்கு என்ன வட்டி டீட்டெயிலாக அவங்க காட்டுவாங்க. இது வந்து பர்சனல் லோனுக்கு. அடமான கடனை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்கள் பர்சனல் லோனுக்காக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க. இன்னொன்று டாக்குமெண்ட்ஸில் அந்த அடமான கடன் எந்த வீடு நீங்கள் அடமானம் வைக்க போகிறீங்களோ அந்த வீட்டோடைய டாக்குமெண்ட்ஸு, அதோடைய சேல் டீட்டெயிலாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான ஜெராக்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு அதெல்லாம் நீங்கள் எடுத்து காட்டணும் ஒரு 6 மாதத்துக்குனானது. ஸோ இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளே வந்துடும். இந்த அடமான கடனுக்கும் லெண்டிங் பார்ட்னர்லாம் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்காங்க, ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் இருக்காங்க, பஜாஜ் அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அப்புறமா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னா சுபவ் ஹவுசிங் லிமிடெட், இவங்களாம் வந்து லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு லெண்டர் பார்ட்னர். ஸோ யாரையும் இவங்க விட்டு வைக்கல, எல்லா லெண்டர் பார்ட்னர் சேர்ந்து இந்த லோன் ஆஃபரும் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்ஸ்டா இஎம்ஐ கார்டும் ஒன்று தராங்க. அதாவது பஜாஜ் ஃபைனான்ஸ் கார்டும் ஒன்று தராங்க. 3 லட்சம் வரைக்கும் அது எலிஜிபிலிட்டி உண்டு. ஸோ லிமிட்டு 3 லட்சம் வரைக்கும் தராங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது சேம் டீட்டெயில் தான் கேட்குறாங்க. என்ன எலிஜிபிலிட்டி அவங்க கேட்குறாங்க போல, வயசை பொறுத்த வரைக்குமே ஒரு 22லேருந்து ஒரு 60 வயசுக்குள்ளே தான் அவங்க இருக்கணும்னு சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க, பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் 50 லட்சம் வரைக்குமே ஆஃபரில் வச்சுருக்காங்க. 50 லட்சம் எல்லாருக்கும் கிடைக்காது. அது அதிகபட்சமாக 50 லட்சம் அவங்க போட்டிருக்காங்க. லிமிடெட் பீரியட் தான் அது. ஸோ இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே அவங்களுக்கு வந்து 4 மாதம் 72 மாதம் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 9.99% போட்டிருக்காங்க ஸ்டார்டிங்லேருந்து. உங்களுக்கு டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர். இதை வச்சு தான் அந்த மாறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பஜாஜ் மார்க்கெட்டில் நிறைய லெண்டர் பார்ட்னர்லாம் இருக்கிறாங்க. இதில் என்னங்க வித்தியாசம்? இப்போ நான் வந்து ஒரு 5 பைசா வட்டியில் மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் வெளியே வர போகிறேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த பஜாஜ் மார்க்கெட்டில் எனக்கு என்ன இது பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 வகையாக பிரிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் லோன் போயிட்டுருக்கு, கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை, எந்த பேங்க்கும் உங்களுக்கு லோன் தராத ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்க, அதனால் நீங்கள் ஒரு 5 பைசா வட்டியில் லோன் வாங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அடமான கடன் ட்ரை பண்ணலாம். என் பேரில் எந்த விதமான வீடும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் அப்பா பேர்லேயோ அம்மா பேர்லேயோ இடம் இருந்துச்சுன்னா, அல்லது வீடு இருந்துச்சுன்னா, அந்த வீடுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அடமான கடன் கிடைக்கும். இதுக்காக உங்கள் பேரில் அப்படியே மாற்றலாம் போகிறது கிடையாது. அவங்க பேரில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்கக்கிட்ட பேசிட்டு, நான் ஒரு பணம் தேவைப்படுது, அடமான கடன் வைக்க போகிறேன், நான் வந்து அந்த இஎம்ஐ கட்டுறேன், நீங்கள் ஒத்துழைச்சா நடக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நோ அப்ஜெக்ஷன் சைனில் சைன் பண்ணணும். அதாவது சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணணும். அதுபோல் உங்கள் கூட இருக்கிற உடன் பிறந்தவர்களும் அதுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் இந்த விஷயத்தில் சைன் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோதான். ஸோ அப்பா அம்மா பேர் வீடு அப்படியே தான் இருக்கும், அவங்க பேரில் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மட்டும் தான் இஎம்ஐ கட்ட போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான கிரெடிட் ஸ்கோர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லாக் ஆனவங்களுக்கு இது விஷயம் இல்லைங்க. நான் ஃப்ரெஷ் இது வரைக்குமே எந்த பர்சனல் லோனும் வாங்கினது கிடையாது, 5 பைசா வட்டியில் மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா, அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் செய்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லை. எந்த பேங்க்கில் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதை ப்ராப்பராக நீங்கள் ஒரு 6 மாதம் காட்டுங்க, நல்ல ட்ரான்சாக்ஷன் காட்டுங்க. ஒரு ப்ரைவேட் பேங்காக இருந்தால் ரொம்ப நல்லது, அதனால தான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வச்சு அந்த ப்ரைவேட் பேங்க்லேயே நீங்கள் ஒரு பர்சனல் லோன் கேட்கலாம். அல்லது பஜாஜ் ஃபைனான்ஸ் வரீங்களோ அல்லது வேறு எந்த பேங்க் போடுங்களோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பஜாஜ் ஃபைனான்ஸில் வட்டி அதிகமாக போடுவாங்களே அப்படி கேட்டிங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்னு வந்தாவே வட்டி அதிகமாக தான் இருக்கும். இது எழுதப்படாத விதி. இதான் தெளிவாக சொல்லிடுறேன். இது ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப எமர்ஜென்சி இல்லாது வேறு இடத்துல ஒரு இடத்துல லாக் ஆகிட்டேன் வெளியே வரணும் அப்படி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வழி தான். ஆபத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இவனும் அதிகமாக போடுறானே அப்படின்லாம் கிடையாது. உங்கள் அர்ஜென்ட்டில் தப்பிக்கிறதுக்காக அங்கே ட்ரை பண்ணலாம். இஎம்ஐ பார்த்து போட்டு வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கணும். நீங்கள் டெம்பரவரியாக ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ வட்டியை பொறுத்த வரைக்கும் விஷயம் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இவங்களும் நார்மல் வட்டி போடக்கூடிய ஆள் தான். ப்ராப்பரான தேதியில் கட்டிட்டா பிரச்சனை இல்லை. இந்த நிறைய பேர் மிஸ் பண்ணி கட்டும்போது மாட்டிக்கிறாங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. ஸோ உங்களுக்கு கந்து வட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியில் ஒன்று தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, பிடிச்சவங்க மற்றொரு மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.